ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டில் எப்படி சுலபமாக சரவெடி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு மெயினாக தேவைப்படுறது சீனி வெடி பாக்கெட்டு, அதுக்கப்புறம் நூல் தான். இந்த 2 பொருளையும் வச்சு ரொம்பவே அழகாக செஞ்சிடலாம். ஃபஸ்ட்டு கீழே வந்து இந்த 2 திரியை வந்து ஒன்றா வச்சுட்டு அந்த நூலை வச்சு கட்டிடுங்க. கட்டிட்டு அதை வந்து டைட்டாக வந்து அந்த முடிச்சு பூ கட்டுற மாதிரி முடிச்சு போட்டுக்கோங்க. முடிச்சு போட்டுட்டு அது டைட்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க. அப்படி டைட்டாக இல்லைன்னா கீழேயும் திரும்ப ஒரு சுற்றிக்கோங்க. அப்போ தான் வந்து கீழே இருக்கிறது வந்து டைட்டாக இருந்தால் தான் மேலே நம்ம அடுத்தடுத்து கட்டுற போது இன்னமும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். அதுக்காக கீழேயும் போட்டுட்டோம். ஸோ நம்ம கீழே கட்டணும் பார்த்தீங்களா, அதிலே வந்து சைடில் வந்து இன்னொன்று மேலே ஒன்றும் அப்புறம் வந்து கீழே ஒன்று வச்சுட்டு நம்ம டைட் பண்ணோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி நூலை வச்சு நல்லா வந்து டைட் பண்ணிக்கோங்க. 4 திரியும் ஃபஸ்ட்டு டைட்டாக பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் டைட் பண்ணிக்கோங்க. அப்படி வந்து உங்களுக்கு லூஸாக இருந்துச்சு அப்படின்னா திரும்ப வந்து ஒரு தடவை போட்டுக்கோங்க. அதே மாதிரி வந்து எல்லாத்தையுமே அடுக்கிக்கலாம். எங்கள் அம்மா எப்படியோ அழகாக அடுக்கிறாங்கன்னு பாருங்கள். எங்களுக்கே ரொம்ப ஆச்சரியமாயிடுச்சு. எங்கள் அம்மா அந்த வீடியோ பார்த்தாங்க, டக்குன்னு சரி நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக செஞ்சுட்டாங்க. எங்களுக்கே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆன்ட்டிஸ், நீங்கள் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. அவங்க ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க. கிட்ஸ், நீங்கள் பார்க்குறீங்கன்னா நான் எப்படி எங்கள் அம்மாவை அனுப்புனேனோ அதே மாதிரி நீங்களும் உங்கள் அம்மாவை அனுப்பி செஞ்சு கொடுக்க சொல்லுங்கள். இந்த சரவெடி செய்கிறதுக்கு வந்து எங்களுக்கு 8 மினிட்ஸ் தான் ஆச்சு. இந்த சரவெடியை நீங்கள் போய் கடையில் வாங்கும்போது ரேட் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். நம்ம இந்த பேக்கெட் சீனிவெடி பேக்கெட் வந்து 80 ருபீஸ் தான். அதை வாங்கி நீங்கள் வந்து எவ்வளோ உங்களுக்கு தேவையான அளவு செஞ்சுக்கலாம். அதில் வந்து 100 பீசஸ் இருந்துச்சு. நாங்கள் 50 பீசஸ் தான் செஞ்சுருந்தோம். நீங்கள் வந்து 2, 3 பேக்கெட் வாங்கி போட்டிங்கன்னா 300 வாலா 200 வாலா இந்த மாதிரி நீங்கள் செஞ்சுக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்களும் செஞ்சுக்கலாம். நம்ம இதை ஃபுல்லாக டோட்டலாக கட்டி முடிச்சதுக்கப்புறம் அதோட லுக் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? இந்த மாதிரி தான் இருக்குது. இது வந்து ரொம்பவே அழகாக இருக்குது. லாஸ்ட்டாக எக்ஸ்ட்ரா இருந்த நூலை நாங்கள் வந்து கட் பண்ணி விட்டுட்டோம். அந்த த்ரெட்டை வெட்டினதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து அந்த கடையில் வந்து எப்படி அந்த அட்டை பாக்ஸில் வச்சு கொடுப்பாங்களோ அதே மாதிரி நாங்களும் வந்து ஒரு கார்ட்போர்ட் பாக்ஸை வெட்டிட்டு நாங்கள் அது மேலே அந்த வெடியை வச்சுட்டோம். அதுக்கப்புறம் எங்கள் அப்பா போய் வெடிக்க போயிட்டாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ட்ரிபிள் யூடியூப் சேனல் சார்பாக உங்கள் எல்லாருக்குமே தீபாவளி நல்வாழ்த்துக்கள். நீங்களும் வெளியே இந்த மாதிரி செஞ்சு சந்தோஷமாக கொண்டாடுங்க. பாய்.